ஸ்தோத்திரம் 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 மாறாய் நேசரே
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான்.
கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன்னத்தின் மேல் நடந்து வருஷத்தையும் நீப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். செத்தையின் கீழடி கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழடி கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதனை காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே செத்தையின் கீழடி கலப்புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழடி கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உன்னதமான நம்ம சட்டையிலே நம்ம என்ன பண்ணாரு சொல்லுங்க, பாதுகாத்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவின்
மறந்திடுவோம், தொடர்ந்து செல்வோம். நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்டவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்டவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தரை இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நம் ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நிறைவு செய்திடுவார், நிச்சயம் பரிசு உண்டு. நிறைவு செய்திடுவார், நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடை செய்யும் கற்களெல்லாம் முன்னேற படிகளாகும். தடை செய்யும் கற்களெல்லாம் முன்னேற படிகளாகும். கண்களை கர்த்தர் இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்வோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்வோம். பாவத்தின் எதிராய் போராட்டம் நமக்கு உண்டு. பாவத்தின் எதிராய் போராட்டம் நமக்கு உண்டு. ரத்தம் சிந்தும் அன்பு எதிர்த்து நிற்கவில்லையே. ரத்தம் சிந்தும் அன்பு எதிர்த்து நிற்கவில்லையே. கண்களை பதிய வைப்போம் கர்த்தர் இயேசுவின் மேல். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தர். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்லுவோம். நடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து செல்லுவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் இயேசு எனக்கு நல்லவர். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எங்கள் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். பாவத்தில் வியாதியில்
போதுமானவர். கல்வாரி மலை மேலே முள்முடி சிரசு சூடியே. கல்வாரி மலை மேலே முள்முடி சிரசு சூடியே. என் வேதனையாவையும் நீக்கியது புது ஜீவனை ஊற்றினார். என் வேதனையாவையும் நீக்கியது புது ஜீவனை ஊற்றினார். என் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றும் போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவர். என்றும் போதுமானவர். அவருக்கு நாளில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவருக்கு என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆதியும் அந்தமுமே. கரங்களை தட்டி தேவசேனத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் தேவசேனத்தின் பிறப்பிடமே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. என் இயேசு எனக்கு என் இயேசு எனக்கு நல்லவர். அவர் என்றும் போதுமானவர்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாலோ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. அன்பே ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் கண்டேனையா கண்டான் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் கண்டேனையா கண்டான் என்னை வெறுத்தேனையா உன்னை பெரிதையா
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதனைகள் எல்லாம் மாற்றுகிற தேவன் அவர். வேதனைகள் எல்லாம் மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்மை மறந்து போகிறவர் அவர் இல்லை. ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அவர் இல்லை. எங்கோ இருந்து அலைந்து கொண்டிருந்த ஆடுகளைப் போல, வழி மாறிய ஆடுகளைப் போல திரிந்து கொண்டிருந்த நம்மை அவர் சமூகத்தில் இன்றைக்கு சேர்த்திருக்கிறார். அவர் அவர் பலனை கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லக்கரம் கர்த்தாவே வழிநடத்தி தாங்கினது, வழிநடத்தி வந்தது அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை நடத்துங்க, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க. சமூகத்தில் கர்த்தாவே எங்களை என்னையும் கர்த்தா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நம்ம உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துங்கப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை நீர் எங்களை காண்பீங்கப்பா. எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே வாய்க்க பண்ணுங்க தகப்பனே. நான் ஏங்குகிற கர்த்தா இயக்கங்களை கர்த்தாவே எங்களுக்கு நீ தாங்க தகப்பனே. கர்த்தரே நல்லவர் நல்லவர் நல்லவர். இதுவரை நடத்தினீர், இதுவரை பாதுகாத்து கொண்டு, இதுவரை ஆசீர்வாதங்களை தந்தீரப்பா. பலன் சுகம் ஜீவனை என்னுடைய கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் வீட்டில், சபையில் வைத்திரே. அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் கர்த்தா, உண்மை தேடாமல் இருக்கிற கர்த்தாவே எங்கள் அநேகம் பேரை நீ தொடுங்கப்பா கர்த்தாவே. அவருடைய கர்த்தா மாம்சத்தின் கர்த்தாவே பாரங்களை நீங்க மாற்றுங்கப்பா. ஆவிக்குரிய அன்பை அவருக்குள்ள கொடுங்க தகப்பனே. எங்களை இன்னும் கர்த்தா பலப்படுத்துங்க. எங்களை இன்னும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. எங்களை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யுங்க. வல்ல கரம் எங்களை தாங்கணும், வல்ல கரம் எங்களை தாங்கணும், நடத்தணும்ப்பா. மட்டும் நாங்கள் ஓடி வந்துட்டோம் தகப்பனே. இனியும் ஓடவும் எங்களுக்கு நடக்க பலன் தாங்க, வேலை செய்ய உழைக்க எங்களுக்கு பலன் தாங்க தகப்பனே. பலன் தாங்க. சோர்ந்து போகிற எங்கள் சரீரத்தை, எங்கள் மனதையும், எங்கள் உள்ளத்தையும் நீர் தட்டி எழுப்புங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற எங்கள் மனங்களை கர்த்தாவை நீங்கள் தட்டி எழுப்புங்கப்பா. இந்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உற்சாகப்படுத்துகிறவர் நீர், உற்சாகப்படுத்துங்கப்பா. வல்லமை நீர் எங்களை காண்பீங்க. உடைய கர்த்தா வழிநடத்துதலை எங்களை காண்பீங்கப்பா. ஒரு நாளும் கர்த்தாவை நாங்கள் பின்னிட்டு போகாமல் கர்த்தாவை நாங்கள் கர்த்தாவை முன்னெடுத்து வைக்க, எங்கள் கால்களை முன்னெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் சிந்தைகளை முன்னெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்ய. விட வேண்டியவர்கள் எல்லாம் விட்டு கர்த்தாவை நாங்கள் உண்மை சமூகத்தில் இன்னும் கர்த்தாவை கிட்டி சேர உதவி செய்ய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசம் செய்
நீர் வாசம் செய்யும் நீரின் சபையில் வாசம் செய்யும் நீர் மேலசை நீர் கண்மலை என்மேல் நீர் வாசம் செய்யும் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா எல்லா வானத்துக்கு நேராக ரெண்டு கரத்தை உனக்கு உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்துங்க. உங்க ரெண்டு பேரும் நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? தூக்கு. ரெண்டு கையும் தூக்கு மேல. ரெண்டு கையும் மேல தூக்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆராதனை, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அண்டி தகப்பனே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வழி நடத்துங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகனும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நூற்றி 15வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உங்கள் கிருபை நிமித்தம் உங்கள் சத்தியத்தின் நிமித்தமும் உம்மை நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அவனுடைய தேவன் இப்போது எங்கே என்று புறச்சாதியார் சொல்லுவானே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அவருடைய விக்கிரகங்களை வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவை கண்ணிருந்தும் காணாது,
அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் முகராது, அவைகளும் கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு காலிலிருந்தும் நடவாது. தங்கள் தந்தவிட அவைகளை நம்புவார்கள் யாவரும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு துணையும் அவருக்கு கேடவுமாக இருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் அவருக்கு கேடவுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவருக்கு கேடவுமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருவரும் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேட வராமல் போனவங்களாம் எப்படிப்பட்டவங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் என்ன பண்ண மாட்டாங்களா? கர்த்தரை துதிப்பார்கள். இல்லை, அது துதியார்கள். அவங்களாம் துதிக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு சமானமாக இருக்கிறாங்க? மரித்து போன பிணத்திற்கும் மௌனத்திற்கு இறங்குகிறவர்கள்லாம் யாரு சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். மௌனத்தில் இறங்குகிறவர்கள்னா யாரு? எங்க போவாங்க? அவங்க தான் மௌனமாக உள்ளே இறங்குவாங்க. அவங்க தான் என்ன பண்ண மாட்டாங்களா? துதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்? யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கிறோம். துதிப்போமா? ஆமென். ஆமாம், நமக்கு ஒரே கடமை. என்ன கடமை? கர்த்தரை துதிப்பது தான். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் நான் சொன்னேன், அது யாரெல்லாம் பண்ணீங்க? என்ன சொன்ன போன வாரம் நான்? பண்ணீங்களா? ஒரு முறையாவது பண்ணீங்களா? வெளியே போயாவது பண்ணீங்களா? வானத்தையே பார்க்கலையா? நிறைய பேர் ஃபோனே பார்த்துன்னு இருக்கிறோமா? சரி, ஒருத்தராவது பண்ணி இருப்பீங்கன்னு நினச்சேன். ஒருத்தராவது நான் பண்ணப்பான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாருமே சொல்லலை. ஓகே, நமக்கு எதுக்கு தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி கர்த்தரை துதிக்கிறதுக்கு. ஆமென். துதிக்கலாம், இனியும் துதிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் உட்காரலாம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக நாம் ஆயத்தமாகிற நேரம் இது. நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவு இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம்.
காரியங்களை நாம் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தலை தியானித்தோம். இன்றைக்கு கண்டிப்பை தான், எவ்வளவு கண்டிப்பையும் நாம் அடைந்திருக்கிறோம். நம் சபைக்கு வரும்போதெல்லாம் பிரசங்க நேரத்திலேயும் அட்வைஸ் பண்ணுகிற நேரத்திலேயும் கண்டிப்பு தான் நமக்கு நிறைய வந்திருக்கிறது. ஆமென். காலங்களிலும் அப்படித்தான், இக்காலங்களிலும் அப்படித்தான். காலங்களை விட இந்த காலங்களிலே கண்டிப்பு மிக அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. கண்டிப்பா இருந்து எல்லாத்தையும் நடத்தணும்னு இருக்குது. நாம் இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எல்லாரும் மேலே பார்த்தோம், வானத்தை பார்த்தோம், மேலே யாரும் பார்க்கல. எங்கள் அப்பா நாங்கள்லாம் சிறுவனாக இருக்கும்போது தமாசா ராத்திரியில எங்களுக்கு சில கதைகளை கேட்பாடு. அவர் எங்களுக்கு சொல்லுவாங்க. நோய் நொடி இல்லாமல் குரல் கொடுத்து கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எதுன்னு கேட்பாங்க. நோயே இருக்காது. நம்மோடு கூட ஒரு பிராணியாக தான் இருக்கும். மாடு இருக்கும், ஆடு இருக்கும், கோழிகள் இருக்கும், இன்னொன்று இருக்கும். அது மட்டும் எப்போதும் சொல்லிட்டு இருக்கும். அது என்னது? பன்றி. எங்கள் அப்பா எங்களுக்கு சில நேரங்களுக்கு இது போலலாம் கேள்வி கேட்பார். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டார், வானத்தையே பார்க்காது, ஒரு நாள் ஒரு வானத்தை பார்க்காது. என்னடா எங்களுக்குன்னா அந்த காலத்தில் ரொம்ப பழக்கம். இந்த பண்ணியை ஓட விரட்டி அந்த நிலத்தவரெல்லாம் ஓடிடுவாங்க. வீட்டை சுத்தம் ஓடுவாங்க. ஒரு பெரிய ஈட்டி மாதிரி இருக்க வச்சு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அன்னைக்கு கட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணணும், மற்றவங்க விற்கணும்னா அந்த ஒன்றை மட்டும் பிடிக்க முடியாது. கோழிகளை காலையில் விருந்தாளி வராங்கன்னு சொல்லி அவங்க விட்டு நானும் கட்டவெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. நீ போய் நம்ம பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கள் காலங்களில் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 3 நாளைக்கு முன்னாலே அந்த கோழி கட்டு போடுவாங்க. அன்னைக்கு வரும்போது 4 பேர் மறுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. ஆதாரத்தை 1/2 கிலோ தான் தேவை. முட்டாளா போயிடுவாங்க. அதில் நிறைய உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டு குழம்பா காட்டி 10 பேருக்கு பகிர்வாங்க. எங்கள் காலங்கள்லாம் அதெல்லாம் யோசனை பண்ணால் ஒரு விருந்துனா போதும். அந்த கோழியை படாத பாடு அது ஓடிச்சு வச்சுருங்க போட்டு விட்டு அது 10 பேர் 10 பக்கம் பரப்பாங்க. மரத்தில் ஏறிடும். என்ன பண்ணுவான்? உச்சி கரையில் போவோம். என்ன பண்ணுவான்? இது மாதிரியெல்லாம் நடந்த காலம். இந்த பன்னியை துரத்திக்கு வந்து கல்லாலும் கோலாலும் கட்டியாலும் சபத்தியாலும் அடித்து பிடிப்பாங்க. அதுவரை அது வயதுகிட்டே இப்படிதான் போகும். வானத்தையே பார்க்க பாருங்க. பன்றி இப்படிதான் இருக்கும். கண்ணு ஃபுல்லாக இங்கதான் இருக்கும். பூமியையே பார்த்து கொண்டு அதை அண்ணனை காலி பண்ண போறாங்க பாரு. 2-4 காலையை கட்டி அவங்க வாயை ஒன்னா சேர்த்து கட்டி அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஒரு புளி நோண்டிட்டு அதுல தண்ணி ஊற்றிட்டு அவர் நுங்குவாங்க. அப்படி அதை அறுத்து ரத்தம் சிந்தி சாப்பிடப்பட்டாங்க. அது முகத்தை கொண்டு போய் தண்ணியில நுட்டிட்டாங்கன்னா அப்படியே காய் போன உடனே தூக்கி போடுவாங்க கட் பண்ணுறதுக்கு. அப்போ அண்ணா மேலே பார்த்துக்கிட்டே வானத்தை பார்க்கறது ஒருத்தர் அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்களா? அதை நான் போய் வேடிக்கை பார்ப்போம். எப்படி அடிக்கிறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க. நிறைய நேரம் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம். விளையாடுறதுக்கு நேரம் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு, நிலங்களுக்கு போகிறதுக்கு, இது வயக்காட்டுக்கு போகிறதுக்கு, ஆடு மாடுகளை வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் உண்டு. இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு துளி கேப் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. தூங்குறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. வச்சுக்க நைட் யாரும் ஒழுங்காக தூங்குனீங்களா? எத்தனை மணி வரைக்கும் மொபைலில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த குட்டிமார்களுக்கு நான் எப்பயாவது சிலதை வாசிக்கும் போது சில நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உபயோகமான எழுத்து வடிவங்கள், ஒரு பேப்பர் எடுத்தால் கூட ஒன்று செய்து பயன்படுத்தலாம்ன்றதெல்லாம் இவங்க எந்த மொபைலை நோண்டுறாங்க ஏமாற்றி அதுக்கு நிறைய அடிச்சிருக்க. இவங்க எதையுமே பார்க்கறது கிடையாது. இவங்க பார்வையெல்லாம் பெரியவங்க பார்க்கறத விட பெருசாலாம் பார்க்குறாங்க. அது மாதிரி ஏதாவது பிள்ளைகள் பயன்படுமான்னு சில கண் பிடிச்ச உடனே அனுப்பிவிடுவாங்க. இவங்க அதை கூட பார்க்கறது இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நோ டைம். ஹோம்ஒர்க் பண்ண முடியாது.
நான் ஏன் பார்க்கணும்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, நான் இப்படி பண்ணணும். ஏன்னா அவன் கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுது? நோ டைம், ஃப்ரீ கிடையாது. இதுலேயே தான் இருக்கு. அம்மா சொல்லிக்கிறாங்க, கெட்டு போச்சு சின்ன ஸ்க்ரீன் அவங்க பெருசாக ஒன்று வாங்கி போட்டு போனால் அது தேட்டரில் பார்க்குற மாதிரி டைம் பாஸ் பண்ணிடுவாங்க, கொலை பண்ண மாட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு நோ டைம். அதனால தான் நம்மளாம் எதை பார்க்கறோம்? பண்ணி பார்க்குற மாதிரி நம்மளாம் பண்ணியாக மாறிக்கிறது. பூமியையே பார்க்கறது, இப்படியே பார்க்கறது. யார் வந்து அடிச்சாலும் தெரியாது, யார் பேக் கைக்கு போனாலும் தெரியாது, நம்ம பக்கத்தில் இருக்கிற சூட்கேஸை அவனை எடுத்து போனாலும் தெரியாது. இதை தான் பார்த்துட்டே இது பார்த்துட்டு தான் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, எதையாவது கொள்ளடிச்சு போயிடுறாங்க. இது என்ன அனுபவம்? பன்றியின் அனுபவம் ஆயிடுச்சு. நம்மளாம் பண்ணியாக மாறிக்கிறோம். நீங்க பாருங்களேன், இது எங்கன்னா நீங்களே சோதனை பண்ணி பாருங்களேன். என்னைக்காவது தெய்வமே ரட்சகா வயிற்றுல வாயில் அடிச்சுக்கோ உங்க கடவுளை கும்பிடுறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிலத்தில் காலையில் 6 மணிக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் அங்கிருந்த கூட அப்படி காலையில் போகும்போது கூட எங்களுக்கு முன்னால் ஒரு ஐயா வந்து அவர் கீழே இறந்துட்டார். இந்து காலம் வந்து எங்கள் தண்ணி அங்கே போகிற கால்வாயில் உழுந்து டெய்லி குளிரோ வெயிலோ அப்படியே குளிச்சு ஒரு சின்ன துண்டை துவச்சி கட்டிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். பாரு இப்படி அல்ல நம்ம 1/2 மணி நேரம் கூட கை நீட்டப்படும், 1 மணி நேரம் பண்ணுவார். போய் சுற்றுவார், இப்படியே அப்படியே அப்படியே சுற்றி சுற்றி பகவானை இப்படி வேட்டி 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 ஒரு நல்ல மரியாதை. அவர் வாயில வந்து ஒரு கோபத்தை கூட நான் பார்த்துட்டேன். நாங்கள் மாமான்னு கூப்பிடுவோம். அவர் எங்கள் அப்பா அவர் கிண்டல் பண்ண போகிறார், கிண்டல் பண்ணுவார், கேள்வி பண்ணுவார். அவர் போமாமா அப்படி சொல்லிட்டு கடவுளை பார்த்து காலையில் எப்படியே எப்படியே அவர் சாதனை வரைக்கும் செஞ்சார் அந்த வேலையை. அதனால நம்ம கட்டுக்கணும். அல்லையா? வானத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்க. அவருக்கு தெய்வம் தெரியல, சூரியன் தான் தனக்கு தெய்வம் நினைச்சு சூரியனை வழிபட்டார். அதெல்லாம் நினைக்கும் போது நம்மலாம் என்ன செய்யணும்? கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, வானாதி வானங்களிலே இருக்கிற ஆண்டவர், வானத்தில் இருக்கிறவர் அல்ல, வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிற நமது ஆண்டவரை எப்படி பார்க்கணும்? இப்படியே மொபைலே பார்த்துட்டு அவர் பார்க்க முடியுமா? அவரை நேசிக்க முடியுமா? தேட முடியுமா? அவரை முத்தம் செய்ய முடியுமா? முடியாது. உலகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்க்கறது, மண்ணை பார்க்கறது, பொண்ணை பார்க்கறது, அழிந்து போகிறத நம்ம பார்க்கணும். நம் வானத்துக்குரியவர்கள், வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. நாம் எந்த மேனி? வானத்துக்குரிய மேனியால் நாம் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இயேசு வரும்போது நல்ல அருமையான ஒரு மேனி என்றால் மணி முத்துக்களாய் எழும்பும். நாம் பரலோக போக போறோம். வானத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. வானத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கணும், பழகணும், மொபைல் போன வெறுக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறான். டிக்டாக்னா புட்டாக்னா இப்போ ரீல்ஸ் தான், அப்புறம் இன்னொன்று என்ன வரும் தெரியாது. இதில் வந்து மக்களை கவர்ந்த கண்டவன கண்டதெல்லாம் போடலாம். அது மாதிரி இன்னைக்கு ஆகி பிடிச்சிட்டாங்க. ஒன்று படிச்சு ஒரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு 300 400 பண்ணிட்டு அப்புறம் ஒரு வருஷம் தான் அது வேலை கிட்டின்னு 2 நாளாக போட்டுக்கிறாங்க. ஏமாற்றம் எனக்கு தெரியல, உண்மையாக போய் நான் உங்களை கேட்கறேன். அதை பற்றி ரொம்ப பாவமாக உலகம் இன்னைக்கு மாறி பரிதவிக்கிறது. பிசாச பந்தி கூட்டத்தில் நம்மளாம் சேர்ந்து போயிட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த லேகியோனை பார்த்து உடனே ஆண்டவரே வேதனைப்பட்டு வந்துட்டியா? அப்போ நான் உனக்கு என்ன செய்கிறேன்? நான் அனுப்பிவிட்டுறப்பா, நான் போயிடுறேன் அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் போ என்றாரு. அவனிலிருந்து பன்றிகள், எண்ணிறைந்த பன்றிகள் புறப்பட்டு ஓடி போய் தண்ணீரிலே மாண்டு மடிந்து போய்விட்டது. அல்லேலூயா. அன்றைய அனுபவம் நமக்கு வேண்டாம், பரலோகத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எவ்வளவு கண்டிப்பை அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கண்டிப்பையும் நமக்கு காரியங்களை நமக்கு உண்டாக்கி இருக்கிறதே. கண்டிப்பா நாம அநேக கண்டிப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் என்றதை நாம் தெளிவடைந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அது யூகிக்க, அது நிதானிக்க சில வசனங்கள் நமக்கு உண்டு. தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 14ஆம் வசனம். தீத்து ரூட்டு தான் நமக்கு தெரியும், தீத்து எனக்கு தெரியல. விசுவாசத்தினாலே என்னவாய் இருக்க வேண்டும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி
நீ அப்போ கண்டிப்பு என்கிற ஒரு இடத்தை நாம் அடைந்துட்டோம். கண்டிப்பை நாம் அறிந்து கொண்டோம் இந்த காரியத்தை என்று சொன்னால் நமக்கு விசுவாசத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு விசுவாசம் என்கின்ற ஒன்று இருக்குவதுதான் நாம் இன்னைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆரோக்கியமான விசுவாசம். அது என்ன ஆரோக்கியமான விசுவாசம்? மிக சுகமான பலனான விசுவாசம் என்று அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லுங்க? பலவீனமான விசுவாசம் கிடையாது. வியாதி நிறைந்த விசுவாசம் அல்ல. கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொண்டதனாலே, கண்டிப்பை அடைந்ததனாலே, கண்டிப்பை நாம் கற்றுக்கொண்டதனால், நிலைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே எப்பொழுதெல்லாம் நாம் விழப்போகிறோம் என்று எண்ணம் அப்போ துக்கப்பட்டு துயரப்பட்டு தேவ சமூகத்தில் கண்ணீர் அழுகிற போது தேவன் நமக்கு கண்டிப்பையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சரீர ஆரோக்கியம் வேறு, இது விசுவாசத்தில் ஆரோக்கியம். விசுவாசத்தில் என்னவா இருக்கிறோம் ஜெபராஜ் பிரதர்? ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம் ஒரு மழை வந்து நினைச்சிட்டா நமக்கு ஜுரம் வர மாதிரி ஏதோ ஒரு போராட்டம் வந்து நம்ம அழுத்தும் போது என்ன செஞ்சிடுவோம்? படுக்கையா படுத்தும். விசுவாசம் எடுப்பாது. அல்லேலூயா. அப்ப ஆரோக்கியம் உள்ளதா இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேருக்கு ஆரோக்கியம் பேர் இருக்கிறாங்க. எப்படி அதெல்லாம் வழங்கி வந்துச்சுன்னு தெரியும். ஆரோக்கியம்னா ஆரோக்கியமா இருக்கணும். எனக்கு ஒரு ஆரோக்கியமா தெரியும். எங்க ஊர்ல இருந்தாங்க. உண்மையாவே அவங்க ஆரோக்கியமா உள்ளவங்க தான். நல்ல ஹைட்டா இருப்பாங்க, நல்ல பலமா இருப்பாங்க. அவங்க உண்மையாவே அவங்க ஆரோக்கியம் உள்ளவங்க தான். சில பேர் அப்படித்தான். ஆரோக்கியம்னு நமக்கு பேர் எல்லாம் நிறைய வைக்கிறது இல்லை. ஏன்னா யாருமே ஆரோக்கியமா கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிகள் விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஆரோக்கியமாய் இருக்கிறதுனால தான் நாம் இன்னைக்கு தேவ சமூகத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியம் அற்றவர்களாய் இருந்தால் விசுவாசம் நம்மளே நிலைத்திருக்காது. பலவீனம் அடைந்த ஆரோக்கியம், பலவீனம் அடைந்த விசுவாசம். ஆரோக்கியத்துக்கு வலிமை உண்டு, பலவீனத்துக்கு வலிமை இல்லை. ஆரோக்கிய விசுவாசத்திற்கு அதி வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பலவீனம் உள்ள விசுவாசத்திற்கு ஆரோக்கியம் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆரோக்கியமான விசுவாசம், விசுவாசமாய் விசுவாசியா இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் அடைந்திருக்கிறோம்? ஆரோக்கியம் உள்ள விசுவாசத்தை நாம் அடைந்திருக்கிறோம். உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கண்டிப்பை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் இதுவரை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஒன்றை பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 17:10. அடி அடி எவ்வளவு அடி. என்னவா இருக்கிறது? ஒரு கண்டிப்பு ஒரு மனிதனை புத்திமானாக மாற்றுகிறது என்பதை அறிவிக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், கண்டிக்கிற போது ஒருவரால் புத்தி அடைய முடிகிறது. புத்தி இல்லையே என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் புத்தி எவ்வளவு அதிமுக்கியம் பாருங்கள். புத்தி உள்ளவனாய் இருக்க நம்மை வைத்திருக்கிறது எது? எவ்வளவு கண்டிப்பு. ஆமென். கண்டிப்பை அடைந்தவர்கள் கண்டிப்பின் வார்த்தையுடன் நோக்கி வரும்போது, கர்த்தருடன் கண்டிப்பை சொல்லும்போது, இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று போதனைகள் வரும்போது அந்த கண்டிப்பை நாம் தலைவணங்கி அதிலே நிலைத்திருப்போமானால் நமக்கு புத்தி பெருகுகிறது. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 17:10 வாசித்தோம். இப்போ 10:17 வாசித்தோம். இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த வசனத்திலே. 17:10க்கும் 10:17. பாருங்கள், புத்திமதிகளை என்ன பண்ணவன்? காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பு என்பது ஒரு மனிதனை புத்தி உள்ளவன் ஆக்கிட்டு, நாம எல்லாம் புத்தியோடு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்துவை குறித்து அறிகிற, ஆராதிக்கிற, நிற்கிற, சாட்சி பகரக்கூடிய இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்?
அறிந்திருக்கிறதுனாலே அவை நமக்கு கண்டிப்பை உண்டாக்கி இருக்கிற காரியத்திலே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகள் தான் ஆண் மணவாளன் வரும்போது ஆயத்தமாகி சென்றார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தமாகாமல் இருந்தனாலே ஆயத்தமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அவர்கள் அதை நோக்கி ஓடும்போது மணவாளன் போய்விட்டார். கதவு அடைக்கப்பட்டது. திரும்பி வந்து கட்டுகிறார்கள். ஆயத்த குறைவு, ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம் இருந்திருக்கிறது. புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருந்தார்கள். ஆகவே என்ன ஆயிற்று? மணவாளன் ஆயத்தமாயிருந்தவர்களை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீவட்டி மாத்திரம் கரத்திலே இருக்கிறது. ஆனால் அது தீபம் ஏற்றக்கூடிய சேர்ந்து நைந்து எரிய வேண்டிய அபிஷேகம் என்கிற எண்ணெய் இல்லாமல் போனது. அல்லேலூயா. தீபம் மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தால் இருளிலே வெளிச்சம் வராதே. ஆமென். ஆவியின் அபிஷேகம் எண்ணெய் உன்னை அனல்மூட்டி எழுப்பி நிற்க வைக்கிற, புத்தியாய் வைக்கிற, ஆரோக்கியத்தில் வைக்கிற அபிஷேகம் உனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் அழைப்பார். யார் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் வாருங்கள் என்று. அடியேன் இருக்கிறேன், என்னிலே அபிஷேகம் இருக்கிறது, என்னை நீர் உன்னின் மேல் என்ற விளக்காய் வைத்தீர் ஆண்டவரே. நான் தீவட்டி, நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் எண்ணெயாய் இருக்கிறது, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், உம்மோடு வருகிறேன் என்று மணவாளனாம் இயேசுவோடு சபையாய் செல்ல முடியும். புத்தி இல்லை என்று சொன்னால் புத்தி இல்லாத கன்னிகைகளை போல கைவிடப்படும். ஆகவே இந்த 17:10-17 என்ன சொல்கிறது? கண்டிப்பு புத்தியை கொடுக்கிறது. அந்த புத்தி மதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எங்கே இருக்கிறான்? ஜீவ வழியிலே இருக்கிறான். பாருங்கள், கண்டிப்பு நம்மை எதுவரை கொண்டு வருகிறது? ஜீவ வழியிலே நிற்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கிறது. இப்பொழுது அந்த கண்டிப்பிலே நாம் நிலைத்திருக்கிறதுனாலே இப்ப நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? ஜீவ வழியிலே இருக்கிறோம். கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், நடக்கிறோம். அல்லேலூயா. நாம் பயணிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நாம் போகிறோம். ஆமென். தேவ பக்தர்கள் எல்லாம் ஜீவ வழியிலே நின்றார். ஆண்டவர் அவர்களை அழைத்துக் கொண்டார் தங்களோடு கூட. அவன் அபிஷேகத்திலே இருந்தார்கள். புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசத்தில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார், பயன்படுத்தினார், நம்மையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஜீவ வழியில் இருக்கிறார். ஆனால் ஒன்றை ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 38ஆம் அதிகாரத்தின் சங்கீத புத்தகத்திற்குள் நுழைந்து 17வது வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். 38:17 நான் தடுமாறி விழுந்திட ஏதுவாய் இருக்கிறேன். பாருங்கள், இவர் என்ன சொல்கிறார்? நான் ஜீவ வழியிலே நின்றுட்டேன். புத்திமானாய் இருந்தேன். அந்த புத்தி என்னை ஜீவ வழிக்கு அழைத்து வந்து விட்டது. நான் இப்போது என்னை கடிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தேன். கண்டிப்புக்கு இந்த நேரத்தில் நான் ஜீவ வழியில் இருக்கிறேன். இப்ப என்ன நடக்குதாங்க? என்ன நடந்திருக்கிறது? நான் தடுமாறி விழுவதற்கு கரெக்டா இருக்க பயப்போம். நான் என்ன பண்ண போறேன்? இப்போ ஊண்டாண்டி கண்ணு இனியாவது நேரத்தை இதோட பாடலாம் சில பேர். அவன் போன போக்கு, அவன் ஆடின ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா கதை. அண்ணன் அவுட்ரு ஆகுவாங்க, ஆகாது. அல்லேலூயா. இதுவரை நாம் ஜீவ வழியில தான் நின்றோம். ஆனால் இங்க நடக்கிறது கதை என்ன? நான் தடுமாறி விழ ஏதுவாய். அதுக்கு மேல் வசனம் பாருங்களேன், 16. என் கால் தவறும் போது பெருமை, பொறாமையா, பெருமை அடைந்து கொண்டானவன், சத்துருவானவன். ஜீவ வழியில நிற்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? தடுமாறி கீழே வந்து கால் தவறும் போது அவன் பெருமை, ஓ ஐ லவ் யூ விசுவாசி,
ஆரோக்கியம் இல்லாத விசுவாசி, புத்தி இல்லாத விசுவாசி, கண்டிப்பை வைத்த விசுவாசி, கண்டிப்பை கற்றுக்கொள்ளாத இந்த காரியத்திலே புத்தி இருந்தால் நடந்து கொண்டே விசுவாசி. இப்ப நீ என்னாச்சு? நீ அல்லேலூயா. அவன் வெறுப்பு பாராட்டுவதற்கு அந்த ஜீவ வழியிலிருந்து தடுமாறி என் கால் என்ன ஆயிற்று? தவறும் போது ஜீவ வழியிலே நிற்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமா ஜீவ வழியிலே நின்று விட்டாலும் பயணிக்க ஜீவ வழியிலே போகும். நானே வழி சத்தியம் என்னது? அன்று சொன்ன வழி சத்தியமாகும் ஜீவமாகும். அதுதான் நானே வழி சத்தியம் என்று ஆண்டவராக ஜீவ வழி, ஜீவனாயிருக்கிறேன். சத்திய வழி, ஜீவன் வழி. ஜீவனுக்கு செல்லும் சத்தியத்தின் பாதையில் நடக்கிற நித்தியத்தை செல்லும் அற்புதமான வழியிலே நின்று கொண்டு இருக்கிறேன். கால் தடுமாறக்கூடாது. என் கால் தவறும் போது அல்லேலூயா ஆண்டவராகிய தேவன் நம்மேல சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு ஜீவ வழியிலிருந்து கால் தடுமாறி விழுந்து விடுகிறோம் என்றுதான் அவர் எழுதுகிறார். மிக அழகாக. அப்ப ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஜீவ வழியிலே நாம் நடக்கிற போது நம்மை கால் தவற விடுகிறா. நாம் தவறி விடுகிறவர்கள் அல்ல. நாம் ஆரோக்கியமான விசுவாசத்தில் இருக்கிறோம், புத்திசாலிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மிக அழகா இருக்கு. மூன்றாவது பாருங்க, ஏன் சொல்றாரு? 17 என்ன சொன்னாரு? தடுமாறி நான் விட ஏதுவாயிருக்கிறேன். விழுந்துட்டாரா? அது எதுல அவர் விழுந்தார் என்று அழகாக காண்பிக்கும். 3ஆவது 38 உங்கள் கோபத்தினாலே மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, விசுவாசத்திலே ஆரோக்கியம் இல்லாத படி சரீரத்துக்கு வராது பாருங்க. ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை, பெருகி பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாய் இருக்கிறது. மதிக்கேட்டு நான் மதிக்கட்டு போனேன். அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வேத கட்டளை பிரமாணங்களை ஒதுக்கி தள்ளிட்டு மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், துக்கப்பட்டு திரிகிறேன். என்ன இது துக்கப்பட்டு திரிகிறாரு? இவருக்குள்ளே கர்த்தருக்குரிய தேவனுக்குரிய துக்கம் இருந்திருக்கிறது. அதை அவர் உணர செய்கிறார். அவர் உணர்ந்தார். ஆகவே இத்தனை காரியங்கள் தன் மீறுதலை நிமித்தமாய் தன் சரீரம் அடைந்த கேடுகளினாலே அவர் என்ன சொல்றாரு? நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். தேவனுக்கு எந்த துக்கம் என்று வாசித்தோம் அல்லவா நம் தலைப்பிலே முதலிலே? அந்த துக்கம் அல்லேலூயா. என் உடல் எரிபந்தமாய் இருக்கிறது. மாம்சத்தில் என்னவில்லை? ஆரோக்கியமான விசுவாசத்தில் இருக்காரு. இறந்து பாரு. தேவனுடைய கண்டிப்பில் நிலை நிற்காமல் போயிட்டோம்னா, நாம் துக்கப்படாமல் நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே என்ன ஆகுதுங்க? நாள் முழுவதும் துக்கப்பட்டேன், மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போயிற்று, நான் பலனற்று போனேன், நெருக்கப்பட்டேன், இதயம் கொந்தளித்து கதறுகிறது. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் என்ன இருக்குது? எனக்கு முன்பாக என்ன ஏக்கம் இருக்குதா பாரு. சரீரம் ஒரு முறை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறதா? ஆண்டவரே, ஆரோக்கியம் இல்லாத இருக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்துல எல்லாம் போயிருக்கப்பா. ஆனால் என் ஏக்கம் இருக்குது. என்ன ஏக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம் அடைய வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே என் தவிப்பு உமக்கு மறைவாயில் எல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீரு. என் உள்ளம் புலம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி போது என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகளா வராங்க. எல்லாரும் தூரமான என்னை வேடிக்கை பார்க்கிறாங்க. 12 பிராணனை வாங்க தேடுகிறான். அவன் கண்ணீங்களை வைக்கிறான். எனக்கு பொல்லாங்கு தேடுறான், கேடானவர்களை பேசுறான், நான் முழுது வஞ்சனைகளை யோசிக்கிறான். நானோ அல்லேலூயா செவிட்டு காதலை போல இருந்தேன், ஊமையினாய் இருந்தேன், காதும் கேட்கல, வாயில் மறுத்தலும் இல்லாதவனுமாய் இருந்தேன். நான் அப்படிப்பட்டவன மாறிட்டேன். கர்த்தாவே, உமக்கு காது இருக்கிறப்பா. தேவனே, ஆண்டவரே, மறுத்தலும் கொடு. இப்பதான் என் கால்
வந்த பிறகு என்ன சொல்றான்? ஆண்டவரே, தோற்று போறது யாரு? சத்துருதான் தோற்று போறான். அவன் கர்த்தர் முன்னால இருக்கிறான். தேவ துக்கம் எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உடனே என்ன பண்றாரு? அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்பட்டேன். சத்துருக்கள் வாழ்ந்து வளர்த்திருக்கிறார்கள், முகாந்திரம் நாமல் பகைக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்க உலகத்தில் வெறுப்பு உண்டாயிச்சு அவன் மேல. கர்த்தாவே, என்னை கைவிடாதப்பா. அதுதான் தேவ துக்கம். அல்லேலூயா. இருக்குது. இப்படிதானே பாவம் நல்லதுதான், விருது நல்லதுதான், கத்தரை விட்டுறது நல்லதுதான். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சுத்தி உள்ள வரலாம், கொஞ்ச நாளைக்கு போன்லயே வாழ்ந்துட்டு இருக்கலாம், பண்ணிய மாதிரி வானத்தை நோக்கி பார்க்காம. அப்படி இல்ல, உடனே என்ன பண்ணி விட்டாங்க? ஆண்டவரே, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? தேவ துக்கம் அடைந்து தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யணும். தலைவனைக்கு தாழ்படுத்த ராஜாவால் காலம் கொடுக்கும். தேவ துக்கம் அடை, தேவ துக்கம் அடைந்தால் தான் என்ன கிடைக்கும்? 7 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமே. கண்டிப்பான நேரங்களிலே கண்டிப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொட்டுத்தான் ஆகணும், விடக்கூடாது. எப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. கண்டிப்பு வரும்போது கண்டிப்பு. பிள்ளைகளை கண்டிப்பா நீ வளர்க்கிற, அதனால தான் இப்படி நீ பையன் பேசுறது கேட்டீங்க இல்லையா? கண்டிப்பு இல்லைன்னா அவ்வளவுதான். கண்டிப்பை எவ்வளவாய் நாம் கற்றுக்கொண்டோம், நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டோம். ஒரே புள்ள தானே, நான் என்னமையா வருவா, நான் இவ்வளோ ஜாலியா இருந்தேன். சில பெரியவங்க பேசுவாங்க பாரு, இருக்கு என் பிள்ளை நான் எப்படிதான் இருந்தேன், அது மாதிரி அவனை படிக்கணுமா? சில பேர் அப்படியே விடுறாங்க. நீ நிறைய ஒரு பிள்ளைய பார்த்துட்டா, 2 பேர் தான். சரி, 2 பேர் தானே, எப்படிதான் போடா. கண்டிப்பு, எவ்வளவு கண்டிப்பை நீ கற்றுத்தரையோ அவ்வளவு உன் பிள்ளை என்ன இருப்பான்? ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பான். எதுல? விசுவாசத்துல. அல்லேலூயா. ஆரோக்கியமான விசுவாசம் தான் அந்த பிள்ளை டெய்லி ஞானிக்குவான் சொல்லவே வேண்டியது. அதே வரும். ஆமென். அல்லேலூயா. ஜபனடான முக்கிய போடணும். சின்ன குட்டி நைட்டு அந்த ஒரு பெட்டு மேல எனக்கு உட்காந்து எனக்கு தெரியும். இதுல கொஞ்சம் அழகா முக்கிய போட்டு இப்படி அவங்க அம்மா மாருங்கெல்லாம் அப்போ முக்கிய போடுவாங்க. போட்டு சோமா முட்டு முடியும் கூட கிடைக்கிறா பண்ணிடுறாங்க. அப்போ டவுல் உட்காந்து போட்டுவாங்க. அந்த நைட் நான் பார்த்தேன். சின்ன போது அப்படி போட்டு ஸ்ட்ரைட்டா நிற்கிறது. நான் கொஞ்ச நேரம் கற்று துணி இப்படி சோதனை கேட்கிறேன். ஏன்னா வார்த்தை உணர்ந்து பார்க்குறாங்க. அது அழகா வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. பிள்ளைகளுக்கு கண்டிக்கணும். கண்டிப்பு நாளைக்கு உலகத்தில் இல்லைன்னா சத்துரு பாரு என்ன வளம் போட்டு தேடலாம். சங்கீத கதை வாசி முடிச்சு 38 வீட்டில் போய் வாசிங்க. எப்படியெல்லாம் அப்புறம் பண்றாங்க பாருங்க. அவன் ஜீவ வழியில நிற்கிறான். அவன் கால் தவறுமானு பார்த்தாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? தேவ துக்கம் அடைந்து கடைசியா முடிக்கிறான். ஆண்டவரே, என்ன நடந்தது? அல்லேலூயா. என்னை கைவிடாதப்பா. நன்மை பின்பற்று, நன்மைக்கு செய்கிறவர்களை விரோதிக்கிறாங்க. நானும் என்ன செய்கிறேன்? தடுமாறி விட போகிறேன். ஆனால் துக்கம் எனக்கு எப்போது என்ன பண்ணுது? தேவ துக்கம் அடைகிறது. லௌகிக துக்கம் அல்ல, உலகத்துக்குரிய துக்கம் அல்ல, சொந்த விஷயத்துக்கான அடையும் துக்கம் அல்ல. அல்லேலூயா. என்ன துக்கம் இது? தேவ துக்கம். அல்லேலூயா. பாருங்கள், தேவ துக்கம் எப்போது எனக்கு முன்னால் இருக்குதப்பா, முன்னால் இருக்குதப்பா, முன்னால் இருக்குதப்பா. யோபு பக்தன் ஆண்டவரத்துல போய் சாத்தான் நிற்கிற. அப்ப சொல்லி ஏன் பக்தன் மேல கண்ணு போட்டீங்க? அப்ப நீ எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்ட, என்ன பண்ணிட்ட? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் அவன் சந்தோஷம் உருக்குன்னு வாங்க. கொஞ்சம் கையை நீட்டி பாரு, அவன் மேல வச்சு பாரு. கொஞ்சம் அவன் எலும்பையும் சதையும் தொட்டு பாரு. 2 கூட ஆண்டவரத்துல 10 நிமிஷம் கேட்கலாம். கத்த சமூகத்தில் அப்போ அவன் என்ன செஞ்சுட்டான்? என் துக்கத்தை தாங்க முடியாது. யோபு சத்திரத்தை படிக்கிறோம். யோபு இப்படி இருக்கான், கேள்விப்படுறாங்க. எல்லாம் போச்சு உலகமே பத்திக்குது. நண்பர்கள் வராங்க, 4 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து தூரத்தில் வராங்க. யோபு பார்க்காம கண்ணு கட்டவனு பார்த்தா யோபு எனக்கு தெரியல. சில பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, உடம்பு சரியில்லை போய் தேடுவாங்க, சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வெளியே அவங்க ஆயா விட்டு வர வாடி எங்கடி போய் பார்த்தேன், நான் பார்த்தேன், அந்த உருவமே இல்லை. கொண்டு போய் நிறுத்துவாங்க, ஒல்லியா இருப்பாங்க. பருவது மாதிரி இருந்துச்சு, இறச்சி போயிட்டு நான் அந்த நினைவு தான் பார்க்குறேன்.
நல்ல நீ இவ்வளோ தாட்டியா இருப்பியம்மா, ஆனால் இதில் போய் நீ பட்டுறது என்னால அதை பார்த்துட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டு இல்லைன்னு சில பேர் ஊருக்கு வந்துட்டு மறுநாள் சேர்த்து போவாங்க. அது மாதிரி யோகா அவங்க பார்த்துறாங்க. தூரத்தில் 3 பேரும் தூரம் பேசி வந்துட்டாங்க. வாடா போய் யோகா பார்க்கலாம். ஊட அடிச்சு முடிச்சு பிள்ளைங்க காலி எல்லாத்தையும் ஊராக சுற்றி போயிட்டான். ரொம்ப வலுவின மனசுக்கு நல்ல உத்தமனா இருந்தவரு வாங்கடா பார்க்கலாம், சமாதானம் பண்ணலாம், சந்தோஷம் சொல்லலான்னு வந்தா யோகா பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறாங்க. உண்மையாக யார் யோகா எப்படி போயிருக்காரு? வெளியிட்டு போயிட்டாரு. வெளியிட்டு போயிட்டோம். எலும்பு போதுமாதான் இருக்கார். வாங்குறாங்க. போய் பார்த்தா அவர் அடைஞ்சிருக்கிற துக்கத்தினாலே இவங்க அவரோடு கூட ஒரு வார்த்தை கூட பேசலையா. 3 பேரும் போய் தரையில உட்காந்துட்டாங்க. அவர் எதில் நிற்கிறாரு? சாம்பலில் உட்காந்து துக்கத்தை தெரிவித்துட்டு இருக்கிறாரு. இவங்க போய் என்னடா யோபுன்னு அடைஞ்சிரும் கேட்கிறார். அவன் துக்கம் தாங்க முடியாத துக்கம்னு சுற்று தரையில சைலண்டா உட்காந்துட்டாங்க. எத்தனை நாள் தெரியுமா? 7 days. இந்த கணக்குல ஒரு வாரம் யோபுவோட சுத்தில இருந்த 3 பேரும் அப்படி சைலண்டா உட்காந்துட்டாங்க. ஒரு வார்த்தையோடு பேச முடியாது. போயிடுச்சு நஷ்டம். ஒரு ஒன்னியும் அவர் இறக்க போட்டார். மறுச்சு அவர் விட்டு ஒரு பிள்ளையா போச்சு. அத்தனையும் போயிடுச்சு. ஒரு குமாரன் வீட்டுல 2 குமாரரும் 3 குமாரத்திகளும் போய் விருது பண்ணிக்கிற நேரத்தில் நடந்தது. அப்படியே ஒரு காத்தடிக்குது. பில்டிங் செத்த போயிட்டாங்க விருதுல. இவ்வளவு நடந்திருக்கு சொன்னா இருப்பாரா? அவர் இறப்பு எவ்வளோ இதெல்லாம் கேள்விப்பட்டது விசாரிக்கவே முடியல. அவர் துக்கத்தை சைலண்டா தரையில உட்காட்டாங்க. எத்தனை நாள்? ஒரு வார்த்தை வாயில வரல. சாப்பிட்டாங்களா இல்லையா நான் ஒரு பத்தி எழுதல. இவர் துக்கத்துல இருக்கிறாரு. இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் வாங்கின பின்பு வந்து அழித்து போனது. அந்த துக்கத்துல கிடக்கிறாரு. ஆனா ஒருவன் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னாலேயே தன்னை துக்கத்துக்கு ஆண்டவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அவரை குறித்து நம்ம பார்க்கலாமா? 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 4:10. 4:509 பக்கம். அவர் என்ன சொன்னார் பாரு? என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெருசாக்கு. போதும். அவர் பிரேயர் பாருங்க. பிரேயர் எப்படி இருக்குது பாரு? நம்மள மாதிரி தான் இருக்குது. தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். இதெல்லாம் ரெடி, ஓகே. ஆனா அவர் ஸ்பெஷலா ஒண்ணு கேட்கிறார். உம்முடைய கரம் என்னோடு கொஞ்சமும் அப்படி இல்லையா? ஒரு பிரேயர், ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் ஒன்று வருது. என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெருசாக்கும், எனக்கு லாரி பங்களா காரெல்லாம் தாரும். இது கேட்டு என்ன சொல்றாரு? என்னோடு இருந்து எதுக்கு இருக்கணும் பாருங்க. அதுதான் கரெக்டா சொல்றாரு. நீ கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் இல்லப்பா, நீ கொடுத்த எல்லைகள் இல்ல, பெரிய பெரியவைகள் அல்ல. அதோடு கூட என்ன இருக்கணும்? கரம் இருக்கணும். அதோடு கூட என்ன இருக்கணும்? தீங்கு என்ன துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய பிரேயர் முடிகிறது. அல்லையா? நன்மை வருவதற்கு முன்பாக சொத்துக்களும் சுதந்திரங்களும் உலக ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னை சேருவதற்கு முன்பாக அவருடைய ரெக்வெஸ்டேஷன் என்ன வருது? உன் கரம் என்னோடு கூட இருக்கணும். வாடா மச்சி, வாடா மாமா அப்படி இல்லை. எங்க அம்மா அண்ணன் தம்பி வா, பிள்ளைகள் நாம எல்லாம் எங்க போலாம், எல்லாம் இருக்குது. கரம் வந்து போறது தேவ கரம் என்னோடு இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தரப்போறேன். இவைகள் உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு உமது கரம் எங்க இருக்கணும்? நீ கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். நான் தீமை அது என்ன துக்கப்படுத்த கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்த படிக்கு என்னை விலக்கி காத்தருளும். இவ எவ்வளவு புத்திமான் யாபேஸ். யாபேஸ் இப்ப நிறைய பேர் இருக்கோம். எப்படி பிரேயர் பண்ணணும்? அல்லேலூயா. நாம இந்த யாபேஸா மாறணும். எப்படி?
படிக்கு தேவ துக்கம் அது ஒரு பின்வினைவு தானே, ஒரு மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் பாவத்தை அழிக்கிறது சமம் தானே அது. வாழ்க்கையிலே வருகிற நேரங்களிலே விடுதலையிலே அதற்கு துன்பப்பட்டு துக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை அடைந்து நாம் கண்டிப்பை கற்றுக்கொள்ள போற ஏழாவது அதுவே பாருங்க. அட்வான்ஸாவே நீங்க என்ன பண்ணிட்டு ஆண்டவரே, அந்த துக்கம் அடைகிறதுல எனக்கு எந்த ஒரு மிருதமும் இல்லை, வரக்கூடாது, விடக்கூடாதுன்றான். அப்போ அளவோடு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு என்ன நீங்க என்ன பத்திரலாய் ஆசீர்வதிங்கன்னு அவன் கேட்கிறான். பிராய் இது ஒரு இம்பார்ட்டன்ட். பிராயர் நம்ம சாதாரண ஜாபேஸ் மாதிரி ஜெபிக்கிறோம், அது மாதிரி ஆசீர்வாதத்தை நாம் எடுக்கிறோம். ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதத்திலே அவன் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மிகுந்த வெளியேறப்பட்டதை ஒன்று அவன் தேடி எடுக்கிறான். ஒரு காரணம் இருக்கணும், தீங்குக்கு நான் என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் நான் அடையக்கூடாது. இனிமே உன்னை நான் சிலுவையில் அன்னைக்கு அரைச்சது உண்மை, இனிமே தேடி நான் என்ன செய்ய மாட்டேன். சிலுவையில் மன்னிப்பு கேட்டு மன்னிக்க அடையாத பாவிகளுக்கு மன்னிப்புக்கு வரட்டும். மன்னிக்கப்பட்ட மறுபடியும் விழுந்து நான் துக்கப்பட்டு துயரப்பட்டு கேட்டு உங்களிடத்துல எல்லாமே நான் வீணாக்க வேண்டாம். ஆண்டவரே அட்வான்ஸாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த தேவனுக்கு துக்கத்தை நான் அடையாமல் இருக்கும்படி உமது கரம் என்னோடு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருந்துட்டு இருந்தா இந்த தேவ துக்கம் அடைவதும் வேண்டாம். தேவ துக்கம் அடைவதனாலே நாம் அடைந்த 7 காரியங்களை நாம் உண்டாக்கி இருக்க போலவும் வேண்டாம். அது ஒரு பெரிய பூரணம் அல்லவா. அது பாருங்க, இதை 7 வயசு காரியங்களை கற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் இன்னும் தேடி உழுந்தது யாரும் வந்துடுவார். இவனுடைய பிராயர் எப்படின்னா அது துக்கமே எனக்கு வரக்கூடாது. அப்படின்னா ஒரு லிமிட்டோட இருக்கிற ஒரு தேவையான ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவையான ஆதாரத்திற்காகவும் தேவையான ஒன்றை எனக்கு கொடுத்துடுங்க, என்ன அபிஷேகம் பண்ணு, ஆசிரியர் கனிவரங்கள் தாங்க. இதுல நான் டிராவலா என்ன பண்றேன், உங்களோட கூட இணைந்திருக்கிறேன். மறுபடியும் விழுந்து அப்புறம் ரீஜாயின் பண்ணி எனக்கு எல்லாம் சர்வீஸ் ப்ரமோஷன்லாம் கட் ஆகி ஒரு புதிய ஆளா சில பேர் அப்படி கிடையாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களிடத்துல வந்தேன்னா அதுலயே நான் போயிருக்கேன். அவனுக்கு அட்வான்ஸா ஜாபேஸுடைய பிரயர் இருக்கிறது. அது இல்லையா, மறுபடியும் என்ன தீங்கு துக்கப்படுத்த அது மற்றவர்களால் ஒரு தீங்கு எல்லாரையும் உண்டாக்குறீங்க. அந்த தீங்குக்கே இடம் கிடையாது, அந்த மனசாபத்துக்கு இடம் கிடையாது. தேவனுக்கு அந்த துக்கம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு ஒரு அட்வான்ஸ் பர்சன் இருக்கிறார் பாருங்க வேதத்துல. இது போலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார். அவரெல்லாம் எல்லாத்தையும் பெற்றாரு சொல்றாரு. அது போனாலும் அந்த துக்க துயரத்திலே அவர் தேவ சமூகத்தில் இருந்து வாதாடி சத்துருவோடு போராடி தன் மனைவியோடு கூட இருந்து அவங்க நீ செத்து போட பாவி தூஷித்துடு ஆண்டவர் சொன்னாலும் மிக அருமையா அடைந்து தீர்ப்பு சன்மார்க்கம் ஒருத்தவே அவரை மாதிரி ஒருத்தங்க அவன் மாதிரி கை சரி கொடுத்தார். யாபேசுடைய பெயர் வெரி வெல்டன், வெரி குட். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம கேட்கிறோம்ல, அதுக்கு முன்னால் என்ன பார்க்கிறோம், தேவ கரம் நம்மோடு தீங்குக்கு துக்கப்பட வேண்டியதே கிடையாது மாதிரி இருக்கணும். அது மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கற்பித்திருக்கிற ஒரு மிகுந்த விசேஷமான ஒன்று இருக்கிறது. துக்கத்துக்கு எதிரான ஒரு சந்தோஷத்தின் பகுதிக்கு பொறுப்பவும் 1 பேதுரு புத்தகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். நாம் என்ன செய்யறோம் பாருங்களேன். இப்ப நம்ம துக்கப்படணுமா, கொஞ்ச காலம் பல சோதனை. இந்த துக்கத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. நாம் இதுல நீங்க மிகவும் சந்தோஷப்படுறீங்க. எதுல சந்தோஷம் பாருங்க, மேல் வசனத்தை படிப்போமா. 5ஆம் வசனம் 1 பேதுரு 1 கடைசி காலத்துல நாம் இப்ப இருக்கிறது எந்த காலம், கடைசி காலம் தான். பயப்பட வேண்டாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு பலத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் பாருங்க, ஆரோக்கியமான விசுவாசம். இங்கு வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் பரலோகத்திலே எங்க இருக்குது நமக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பரலோகத்தில் உள்ளென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதுதான் கண்டினியூஸ் 6ல எழுதுறார். என்னது,
உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்மை அப்படியே மிக ஷைன் பண்ணி அவர் நம்ம கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. ரொம்ப மிக அற்புதமான தேவ ஆவியானவர் நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறார் பாருங்க. நம்ம இதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் சில சோதனைகள் நமக்கு துக்கப்படுகிற சூழ்நிலையில் ஆழ்த்தும். ஆனால் அழிந்து போகிற பொண்ணை போல நம்முடைய பொன் அக்னியில சோதிக்கப்படுறது மாதிரி வெளியேறப்பட்டதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டு வெளிப்படுவார். அப்போது புகழ்ச்சி கரம் நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதுல அடுத்தடுத்த வசனங்கள் மிக அருமையானதாகவே தான் இருக்கிறது. சிலவற்றை வாசிக்கலாமா? வாருங்கள். பாருங்கள், விசுவாசம் எவ்வளவு பெரியது காண்பிக்கிறார். நாம் தரிசிக்காமல் இருக்கிறோம். இருந்தாலும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்தமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் இப்பொழுது துக்கத்தில் அல்ல சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து நம்முடைய விசுவாசத்தின் பலனாக ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து காருந்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் மகிமையையும் முன்னுவரை வைத்தது போல குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் நமக்காகத்தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஒற்று பார்க்க தூதர்களும் தேவதூதர்களும் பாருங்கள், தேவதூதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாத அனுபவங்களை தேவன் நமக்கு ஆவியானவர் தந்ததனால அவர்கள் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? ஆகையால் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களால் நம்மை சந்தோஷப்படுத்தி துக்கத்தை விட்டு வெளிவர சொல்றார் பார் ஆவியானவர். அப்பதுக்காக நீங்கள் ஆயத்தமா நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். கவனமாயிருங்கள். இச்சைகள் கீழ்ப்படிந்து உங்களை இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறது போல என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் நம்முடைய கிரியைகளின்படி நியாயத்தீர்ப்புகளை தோது கொண்டிருக்கிறபடியா நாம் யாரா இருக்கிறோம்? பரதேசிகளாய் சஞ்சரிக்கவும் பயத்துடனே நடந்து கொள்ளவும் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீரர்கள் நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்திரங்களாகிய வெள்ளி பொன்னால் மீட்கப்படாமல் மாசற்ற குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து இருக்கிறீர்களே. நம்முடைய விசுவாசத்தை எவ்வளவு கனப்படுத்தி ஏற்படுத்துகிறார். நம்ம அப்படியே தூங்குறாங்க. புகழ்ச்சியே சோதனை இல்லை. ஆண்டவருக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை அப்படியே உயர்த்துகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய தேவராகிய கர்த்தர் அருமையா நம்ம எப்படி பண்ணாரு? அவ்வளவு நீங்கள் மீட்கப்பட்ட ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்ட வெளியேறப்பட்டத்தினாலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டிருந்து இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்கள் முதலில் துவங்கினோம். நாம் இருக்கிற காலங்கள் அதே கடைசி காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் ஆவியானவராலே வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கிறது. கொடுத்தார். ஆகையால் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாக இருக்கிறபடியா ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பித்தினால் அல்ல, நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான ஜீவ வழியிலே உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. உள்ளே போலவும் மகிமையெல்லாம்
புளிப்பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்ததே, அது பூவும் உதிர்ந்து போனது. ஆனா கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்பெஷலா நமக்கு இந்த காஸ்பல் வந்தது. இதுதான் வாசித்ததெல்லாம் ஸ்பெஷலா நமக்கு வந்து பூதமான உற்று பார்க்கிறாங்க. உற்பிதாக்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை ஆகியானவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை எப்படி ஒரு விசுவாசிகளை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்மை அப்படியே மறுரூபத்துக்கு இணையாக கொண்டு போறார் பாருங்க. தேவன் இப்பொழுது ஆசை நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. நீ எதற்கு கவலைப்படாது. இந்த உலகத்தில் துக்கப்பட வேண்டிய காலங்கள் ஒரு நேரங்கள் வரும். ஜாபேர் சமாதி ஜெபம் எனக்கு ஆசீர்வாதம் கொடு, எனக்கு இதெல்லாம் கொடு ஆண்டவரே. ஆனாலும் உடைய கரம் என்னோடு கூட வந்து தீங்குக்கு துக்கப்படுத்தாத படிக்க தேவனுக்கு அடைவதே கிடையாது அவன் வாழ்க்கையில. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பிராயம். ஜாபேர் மறக்கா துக்கம், தேவ துக்கம், லௌகிக துக்கம். அற்புதமான ஆண்டவர் ஆண்டவர் வெகுந்த வாரங்களாக நாம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் முடிக்கலாம். இந்த தேவ துக்கமும் லௌகிக துக்கமும் என்று தலைப்பில் ஒரு புத்தகமே எழுதலாம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பொழுது நம்ம கற்பித்துக் கொடுக்கிற பாடங்களுக்கு தேவனுக்கு சோதனை சொல்லி நாம் இந்த தடுமாறும் போது நினைத்தாங்க அந்த பாட்டை நாம் பாடி தடுமாறும் போது அது பாடி நாம் ஜெபத்தோடு முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடு. தடுமாறும் போது இந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ
நான் கீழே விழுவதற்கு ஏதுவாய் இருக்கிற போது என் ஆண்டவரே அற்புதமான கண்டிப்பை எண்ணி ஏற்ற நான் அதற்காக துக்கப்பட்டு அந்த விடுகைக்கு ஏதுவாய் இருந்த நிலைமையிலே தப்பித்து என் ஆண்டவருக்காக நான் கற்றுக்கொண்ட காரியத்தில் உருவாக்கப்பட்டே இதுபோல எங்கள் எந்த நேரங்களில் நாங்கள் தடுமாறி ஜீவ வழியிலிருந்து கால்கள் சறுக்குமா என்கிற நேரத்திலே ஆரோக்கியமான விசுவாசம் புத்தியுள்ளவர்களா புத்திகள் தரும் நமக்கு ஜீவ வழியில் இருக்கிறவர்களாக நாங்கள் தடுமாறி விழாமல் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஒன்று தருவதற்கு முன்பாகவே நாங்கள் கரம் எங்களோடு இருக்கிறதை அறிந்து எந்த தீங்குக்கு நாங்கள் துக்கப்படுவாமலே, நாங்கள் எந்த மீறுதலையும் நடப்பிக்காமலே, விழுந்து விடாமலே, பின்மாறி போய் விடாமலே நாங்கள் இருக்கத்தக்க துக்கமே அடைவதில்லை. லௌகிக துக்கம் எங்களுக்கு கிடையாது, தேவனுக்கு எந்த துக்கமும் எங்களுக்கு அடையாத படிக்கு நாங்கள் எந்த விடுகையிலும் இல்லாமல் கரவைகளோடு எங்களை காத்திருக்கின்ற சாபிசமாறி நாங்கள் பிராயப்பட்டோம். அது வேறு ஆண்டவரே, துக்கப்பட்டுட்டா ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாக்குறாரு. அதன் பிறகு நாங்கள் அதிலே போய் படித்துக் கொண்டு தேறினவர்களாயாவது காலதாமதம் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு முன்னமே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்கிற முக்கிய கருத்து கவனம் நிறைந்தவர்களாக எங்கள் ஆவிக்குரிய பாதையிலே நாங்கள் ஜீவ வழியிலே நடந்து ஓட கற்பித்த இந்த தலைப்பின் நல்ல பாடங்களுக்காக கடந்த வாரங்களிலே தியானித்தோம். கற்றுக் கொடுத்தீர், நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீங்கள் சொன்னீர், நாங்கள் செய்தோம். ஆகவே ஒரு சித்தத்திற்கு சங்கத்தை டோட்டலாக அர்ப்பணம் செய்யும் சபை பிள்ளைகள் அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். தொடர்ந்து சமூகத்திலே அவர்கள் ஜாபேஸ் மாதிரி அந்த துக்கத்துக்கே வழி இல்லாமல் வாழ்கிறவர்களாக என் கர்த்தாவே அவர்களை ஒரு கரம் இருந்து சகல ஆசீர்வாதங்களோடு நடக்க கொடுக்கிறேன். உங்களுடைய பிரகாரங்களில் பிள்ளைகள் அத்தனை பேர் நினைத்து தெரிவிக்கிறேன். பரிசுத்தாவியானவர்தாமே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரோக்கியமுள்ள விசுவாசத்திலே நிறுத்த பண்ணி பலமாய் திடமாய் நான் கடைசியிலே வாசித்த இந்த பகுதிகளிலே இருந்த வீர விசுவாசமான வார்த்தைகளினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கொஞ்ச காலம் பாடம் வைக்கிறோம். ஆனால் இதற்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற போகிறோம் என்பதனாலே சந்தோஷம் அடைகிறோம். அந்த சந்தோஷத்தை விட நாங்கள் ஏனாண்டவரை மறுபடியும் தேவனுக்கு கேட்க துக்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த சந்தோஷம் நிலையா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆயத்தமானவர்களாக நாங்கள் இருக்கிறபடியினால் எங்களுக்கு இனிமே தேவ துக்கம் அடைவதற்கு கூட நோ சான்ஸ். அதுபோல எங்களை நடத்த வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி அனுப்பும் பிதாவுமான பரிசுத்தாவின் நாமத்தினாலே திரியேகத்துவர வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கும். நீங்கள் வந்த பிள்ளைகள் உங்களுடைய ஆவின் அபிஷேகத்தோடு நிறைவாய் புனராய் புறப்பட்டு செல்லட்டும். புதிய அத்தியாயங்களை வாழ்க்கையை காணட்டும். வழிகளை திறந்திடணும். எவ்வளவு இடர்கள், இக்கட்டுகள், தடைகள் ஒன்றாய் எங்களுக்கு இக்கரை அக்கறை பற்றி போல் நாங்கள் தென்பட்டு உலகத்திலே வாழ்ந்து தவறி கீழே வந்து கொடுக்கிறோம். நாட்டை நஷ்டப்படுத்தி விட்டோம், வேதனைப்படுத்தி விட்டோம், உண்மை துக்கப்படுத்தி விட்டோம். நாங்களும் பலவீனம் அடைந்து விட்டோம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் போனாலும்
என் தேவனாகிய கர்த்தர் எங்களை செயல்படுவீர், எங்களை உருவாக்குவீர் என்று எங்களை எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருத்தரை அர்ப்பணம் செய்கிறோம். ஆசீர்வாத பிள்ளைகளை அனுப்பும். தங்கள் குடும்ப வாழ்க்கையோ சமுதாய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையை நாளும் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருந்து அருமையான கண்டிப்பை கற்றுக்கொண்டு கண்டிப்பை நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதனால் நாங்கள் ஷைனாக நல்லாய் ஆசீர்வாதமாய் இருக்க ஒளி விளக்காய் திகழ கர்த்தர் உதவி செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குழந்தைகள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாலும் நடப்போகிற சின்ன பிள்ளைகளுடைய சிறுவர் வகுப்பு ஊழியர்களை ஆசீர்வதித்தலும், கிடைக்கும் ஜெபங்களை ஆசீர்வதித்தலும், தேவனாகிய கர்த்தர் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்தலும், அந்த வார்த்தையை உலகத்திலே கதறி எழுகிற போதெல்லாம் அவர்களை கேட்கிற கர்த்தர் ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செய்து விண்ணப்பம் செவிசாய்ந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வழிகாட்டும் தெய்வமே, ஒரு கஷ்டம் கொடுக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு வராமல் தங்கள் அலுவலர்களை கவனிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்ப செய்யும். துதிக்கிறோம், வாழ்கிறோம், மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே, சத்துரு யாரையும் வஞ்சிக்க வேண்டாம். பிசாசு வஞ்சிக்கிற அந்த தீய எண்ணங்களுக்கு பிள்ளைகள் பலியாக வேண்டாம். உலகத்தை வெறுக்கட்டும், பிசாசு ஜெயிக்கட்டும். லௌகீக துக்கத்தோடு வாழ வேண்டாம். லௌகீக துக்கம் மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ தேவ துக்கத்தில் இருக்க வேண்டியவர். பிள்ளைகள் அதை கடைபிடித்து வெற்றியாய் வாழ உதவி செய்யும். யாரும் மரணத்துக்கு போக வேண்டாம். லௌகீகம் அவர்களை மரணத்துக்கு கொண்டு போக வேண்டும். இயேசுவை தடுத்தாட்கொள்ளும். ஆத்மா வெளியேறப்பட்டது. முன்னோர்கள் போன விதமாய் போக வேண்டியதில்லை. நாங்கெல்லாம் உம்மா ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நீர் எங்களை பத்திரமாய் வராத பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணம் செய். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் சகலம் ஒருவருக்கே பாதத்திலே செலுத்தி எங்களுக்காக ஜீவிக்கிறேன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வேண்டுதல் ஸ்தோத்திரம் ஜெபங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் கண்டிப்பும் அதன் முதலான 7 காரியங்களும் எப்பொழுதும் நமக்கு உண்டாயிருக்க கர்த்தர் அற்புத அடையாளங்களின் மூலமாக நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.